நான் ஸ்வேதா. நான் தற்போது கோவையில வசிக்கிறேன். முதல்ல என்னை பத்தி சொல்றேன். எனக்கு 30 வயசாகுது. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. என் கணவர் பேரு ராகுல். தற்போது அவரு பெங்களூர்ல ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்றாரு. நான் ஒரு சாதாரண இல்லத்தரசி. இப்போது என் கணவரின் அப்பா அம்மாவுடன், அதாவது மாமனார் மாமியாருடன் கோவையில வசிக்கிறேன். இதுவரை என் வாழ்நாள்ல என் கணவரை தவிர வேற நான் யாரையும் விரும்பினதே இல்ல. அப்படி இருந்த என்ன என் வாழ்க்கையே மாத்திய சம்பவம் நடந்துச்சு. எனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கழிச்சு ராகுல் பெங்களூர் போயிட்டாரு. அப்போது நான் என் மாமனார் மற்றும் மாமியார் கூட உதவியா அவங்களோடயே தங்கியிருந்தேன். என் மாமனார் பேரு குமாரு. இவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி. வீட்ல எல்லாரையும் ராணுவ முறையில நடத்துவாரு. ரொம்ப கட்டுப்பாடு, ஒழுக்கத்தோட. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நானும் அவரை மதிப்பேன். என் கணவரை விட என் மாமனார் மேலதான் எனக்கு ரொம்ப மரியாதை. எனது கணவர் என்ன இதுவரை இந்த 2 வருடங்கள்ல எதுவுமே செய்யல. இதற்கிடையில என் கணவர் என்ன பெங்களூர் அழைச்சு செல்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டு இருந்தாரு. என் மாமியாருக்கு திடீர்னு விபத்து ஏற்பட்டது. அதனால என்னால என் கணவர் கூட செல்ல முடியல. இறுதியா நான் இங்கேயே இருக்க முடிவு செஞ்சேன். வீட்ல எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சேன். இந்த நேரத்துல என் மாமனார் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் மனைவிக்கு விபத்து ஏற்பட்டதால. ஆனா என்னிடமும் என் கணவரிடமும் வேண்டும்னா பெங்களூர் 2 பேரும் போங்க, நான் என் மனைவிய பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்போது நானும் என் கணவரும் இருவரும் சேர்ந்து வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டோம். நாங்க மருத்துவ சோதனைக்காக என் மாமியார டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். அப்போ அவரு மாமியார் அவர்களுக்கு இன்னும் 3-4 வருஷம் எந்திரிக்க முடியாது. இன்னும் 5 வருஷம் உங்க தேவைகளை எதுவும் அவங்கனால செய்ய முடியாது. டாக்டர் சொன்னதும் மாமனார் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்போது திடீர்னு அங்க வந்து கேட்டேன். அதை கேட்டு நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். அப்போது என் மனசுல என் மாமனாரும் என்ன போலவே தான் இருக்கிறாருன்னு தோணுச்சு. நான் அங்கிருந்து கிளம்பினேன். நான் என் மாமியாரை கவனிச்சுக்கிட்டேன். வீட்டு பொறுப்பு முழுசையும் நான் தான் நிர்வாகம் செஞ்சேன். இதற்கிடையில எனக்கு என் மாமனார் மீது அது வளர்ந்து அவர் மீது எனக்கு பிரியம் ஏற்பட்டுச்சு. அப்போது என் மாமியாரின் இந்த நிலைமைய பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். தவறா என்ன வேணாம், நான் என் மாமனார நேசிக்க ஆரம்பிச்சேன். நான் பல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா எந்த பலனுமே இல்ல. அப்போது என் மனசுல ஒரு முடிவெடுத்தேன். முதல்ல என்ன மருமகன்ற எண்ணத்தை அவர் மனசுல இருந்து மாத்தணும். அப்பதான் அவரை என்னாலேன்னு என்னுடைய எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட பகிர்ந்துக்குவேன். என் மாமியார் ட்ரெஸ்ஸை எல்லாம் வீட்ல நான் தான் போட்டுக்குவேன். எனது விஷயங்களை கூட அவர்கிட்ட தெரிவிச்சேன். என்னுடைய தேவைகளை அவர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அவர்கிட்ட பகிர்ந்துகிட்டேன். என் மாமனார் கொஞ்சம் கொஞ்சமா மாறினாரு. ஆனா அவர் இன்னும் முழுமையா அதிலிருந்து விலகல. பிறகு அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவரு என்னை இன்னும் மருமகளா பாக்குறாரு. ஒரு நாள் காலையில அவர் கூட நடந்த உரையாடல். நான், குட் மார்னிங் மாமா, இந்தாங்க டீ. மாமனார், குட் மார்னிங். நான், மாமா, டிஃபன் பண்ணணும், ஹெல்ப் பண்ண வாங்க. மாமனார், நான் இப்ப வரேன் கண்ணா, பேப்பர் படிச்சுட்டு வந்துடுறேன். நான், மாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். மாமனார், சொல்லுமா. நான், இந்த வீட்ல குடும்பத் தலைவர் யாரு? மாமனார், நான் தான். இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? நான், அது சரி. அப்படின்னா இந்த வீட்ல குடும்பத் தலைவி யாரு? மாமனார், உங்க மாமியார் தான். நான், இப்ப யாருன்னு சொல்லுங்க. மாமனார், நீதான் இப்ப எல்லா வேலையும் உன் மாமியார் இடத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்க. நான், சரி மாமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கட்டுமா? மாமனார், கேளுமா. நான், அப்படின்னா குடும்பத் தலைவரும் குடும்பத் தலைவியும் ஏன் ஒன்னா வேலை செய்யக்கூடாது? என் கேள்விய கேட்டு அவர் எதுவுமே பேசல. நான், சொல்லுங்க மாமா. மாமனார், நீ என்னோட மருமக, இப்படியெல்லாம். நான், முதல்ல நான் உங்களோட மருமகளா பார்க்காதீங்க. குடும்பத் தலைவி என்னை ஏத்துக்கோங்க.
மாமனார்: ஆனா நீ என் மகனின் மனைவி. அப்புறம் எப்படி நான்? அதை கேட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். பிறகு அவர்கிட்ட சொன்னேன். அன்றுதான் நான் அவர் பெயரை முதல்ல கூப்பிட்டேன். அப்புறம் ஒரு விஷயம் முடிவெடுத்தேன். இனிமே என் மாமனார் குமார்னு தான் கூப்பிடணும்னு. என் மாமனார் என்ன பார்த்து சொன்னாரு. அப்ப திடீர்னு பெல் அடிக்கும் சத்தம். அவருக்கு கோபம் வந்து வெளியே யாரோ வந்திருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு வரேன்னு சொன்னாரு. நான் போய் பார்க்கறேன். பிறகு நீ இங்கேயே இரு, நான் போய் பார்க்கறேன்னு சொன்னாங்க. பிறகு சொல்லுக்கு கட்டுப்பட்டு அங்கேயே நின்னேன். வெளியே வந்தது பால்காரன் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்படியே அவன் கிளம்பியதும் கதவை மூடிட்டு வந்தாரு. இதை ஏன் போட்ட? இதுதான் வசதியா இருக்கு. நான் சொன்னதை கேட்டு சிரிச்சாரு. உங்க மனைவியின் தற்போது நிலைய கண்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் சொன்னபோது எனக்கு அதை விட மகிழ்ச்சியா இருந்தது. அப்படியா? ஆமா மாமா. அப்படியே 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். பிறகு என் மாமனாருடன் சொன்னேன், இது வெறும் ஆரம்பம்தான்னு.